வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். ஜூலை மாதம் 12ஆம் தேதி தொடங்கி 18ஆம் தேதி வரைக்கும் உள்ள வாரத்திற்கான பலன். இந்த வாரத்தில் நடக்கக்கூடிய ஒரே நிகழ்வு என்னென்னா, இப்போ ஆடி மாதம்னு சொல்லுவோம், தமிழ் மாதம். அது 16ஆம் தேதி தொடக்கம். அதாவது என்ன அர்த்தம்? 16ஆம் தேதி அன்று சூரியன் கடகராசிக்குள்ளே வருவார். அதுதான் இந்த வாரத்தில் இருக்கிற முக்கிய நிகழ்வு. மற்ற கிரகங்கள் மாற்றங்கள் எதுவும் இல்லை. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வார தொடக்கத்தில் கொஞ்சம் அலைச்சல்கள்லாம் இருக்கும். ஆனால் அந்த அலைச்சல்கள் எதற்கு இருக்கும்னா, சில முக்கிய விஷயங்களை சாதிப்பதற்காக. ஒன்று, ஒரு வசனம் சொல்லுவாங்க, சின்ன மீனை போட்டு தான் ஏன் பெரிய மீனை பிடிக்கணும்னு. அதே மாதிரி இவர் திருக்குறளே சொல்லுவாங்க, ஓடு மீன் ஓட வறு மீன் வர காத்திருக்குமாம் கொக்குன்னு சொல்லுவார். அதாவது அவர் என்னென்னா, சரியான மீன் வந்தால் தான் அது டக்குன்னு தனக்கு எடுக்கும். சின்ன சின்ன மீன்லாம் விட்டுரும், கொக்கு பிடிக்காது. நீங்கள் சரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வெயிட் பண்ணுறீங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா இந்த வார கடைசியில் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறது. பெரிய மீன் கிடைக்கும். அது வார கடைசியில் அது உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஒரு உற்சாகத்தையும் மனத்தம்பியும் தைரியத்தையும் தரக்கூடிய வகையில் இருக்குது. நிச்சயமாக அச்சீவ்மெண்ட் ஓரியன்ட் வீக். ஆனால் அதை நீங்கள் அழகாக பிளான் பண்ணுறீங்க பாருங்கள். அதில் தான் நீங்கள் இன்றைக்கி தனித்து நிற்கிறீங்க. அவ்வளோ அழகாக பிளான் பண்ணி அவ்வளோ அழகாக உங்களுடைய வெற்றிகளை நீங்களே சாதித்து கொள்ளக்கூடிய அளவில் திறம்பட செயலாற்றக்கூடிய நல்ல வாரமாக இது அமைகிறது. என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஸ்ரீரங்கம் ரவி 1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.